இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ஜெரமியா 51ஆம் அதிகாரம் 56ஆம் திருவசனம். கடவுள் அவர் திண்ணமாய் பதிலடி கொடுப்பார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நாள் இறைவார்த்தையை தியானித்தோம் என்றால் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக பதில் அளிப்பேன் என்று ஓர் வார்த்தையை கொடுக்கிறார். நீண்ட காலமாக நீங்கள் இயேசுவிடமிருந்து ஏதோ ஒரு தயவை எதிர்பார்க்கிறீர்கள், அப்படித்தானே? இன்று என் தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டாரா இயேசு என்று எண்ணுகிறீர்கள். என் வாழ்வில் ஓர் நல்ல மாற்றம் ஏற்படாதா? இயேசுவிடமிருந்து எனக்கு என் பிள்ளைகள் காரியத்தில், என் பிசினஸ் காரியத்தில் ஓர் பதில் வராதா என்று குழப்பமாக இருக்கிறது உங்கள் மனம். உங்கள் எதிர்பார்ப்புக்கு இன்று பதில் கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் எண்ணங்களை நான் அறிவேன். நீங்கள் ஆசைப்படும் முடிவை நான் தருவேன் என்கிறார் இயேசு. அவை தீமைக்கானது அல்ல, சமாதானத்திற்கானது. கண்ணீருடன் ஜெபத்தில் விதைத்தீர்கள் அல்லவா நீங்கள்? இனி மகிழ்ச்சியாக அறுவடை செய்ய போகிறீர்கள். அந்த காலம் வந்துவிட்டது. உங்கள் கண்ணீர் இயேசுவின் துருத்தியில் உள்ளதாம். அவை அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டு உள்ளன. பாவிகளாகிய நாமே என்ன செய்கிறோம்? நம் பிள்ளைகளுக்கு ரொட்டியை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டோமே, மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டோமே. பொல்லாதவர்களாகிய நாமே நம் பிள்ளைகளுக்கு நல்லதை மட்டுமே செய்ய நினைக்கும் போது, பரலோகத்தில் இருக்கும் நம் தந்தை தம்மிடம் கேட்பவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நண்பர்களே? என்ன சொல்லுகிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். இன்றைய வசனம் இன்னும் அதிகமாய் ஒரு படி மேலே போய் நமக்கு கூறுகிறது. என்னவெனில், கடவுள் அவர் திண்ணமாய் நமக்காக பதிலடி கொடுப்பார் என்கிறது இன்றைய வசனம். அதற்கு என்ன அர்த்தம்? உங்களை கஷ்டப்படுத்தியவர்களை, காயப்படுத்தியவர்களை, கொடுமைப்படுத்தியவர்களை, பழி பேசியவர்களை, உங்களிடமிருந்து உதவி பெற்றுக்கொண்டு நீங்கள் அவர்களுடைய அன்பை எதிர்பார்க்கும் போது அதை உங்களுக்கு தராதவர்களை, உங்கள் உரிமையை பறித்தவர்களை தேடியும் காண மாட்டீர்களாம். இயேசு உங்களுக்காக பதிலடி கொடுக்க போகிறாராம். நீங்கள் எவ்வளவுதான் அவமானப்படுத்தப்பட்டாலும் இது நாள் வரை பொறுமையாயிருந்து மனித பலவீனத்தில் விழுந்து விடாமல், பழி சொல் பேசாமல் ஜெபத்தில் மட்டுமே வைத்து வந்தீர்களே, அது இயேசுவுக்கு தெரியும். உங்கள் கண்ணீர் அவருக்கு புரியும். உங்கள் காயங்கள் அவருக்கு விளங்கும். இதோ இன்றைய நாளில் உங்களுக்காக இயேசு திண்ணமாய் பதிலடி கொடுக்கும் காலம் வந்துவிட்டது. தன்மேல் நம்பிக்கை கொண்டவர்களையும், தன் நாமத்தின் நிமித்தம் கோபத்தை அடக்கிக் கொண்டவர்களையும், பொறுமையாய் சகித்தவர்களையும் இயேசு என்றுமே மறப்பதில்லை. நிச்சயம் நியாயம் விசாரிப்பார். அவர் யூதராஜ சிங்கம் அல்லவா? ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது அடியான் நான். உமது பார்வையில் கிருபை பெற்றேன். உம்மிடத்தில் கேட்ட, சமர்ப்பித்த என் விண்ணப்பத்தை நீரும் கேட்டீர் தகப்பனே. உமது பார்வையில் தீர்வையில்லாத எந்த பிரச்சனையும் கிடையாது. அனைத்தையும் சரி செய்து நாங்கள் அறியாத, எண்ணாத பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யும். ஆபத்து காலத்தில் எங்கள் குரலுக்கு செவி கொடுத்தருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள்.
நன்றி.